Hello everyone. இந்த வீடியோல நம்ம எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆக்ட் த பாக்ஸ் மிஷனை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்ற வாக் த்ரூவை பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற மிஷினை ஈஸி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் ரன் ஆகுது. 10.10.10.247 அந்த மிஷினை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் என்மேப் பண்ணலாம். என்மேப் -- டாப் போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு 10 போர்ட்ஸை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். 10.10.10.247. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போர்ட் ஸ்கேன் பண்ணும்போது எல்லா போர்ட்ஸுமே க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இதை ஃபர்தராக நம்ம எனுமரேட் பண்ணுறதுக்கு -S T அப்படின்னு கொடுத்து TCP கனெக்ட் ஸ்கேனை 10.10.10.247 ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 போர்ட் ஓப்பன் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஒன்று 2222, இன்னொன்று 5555. இதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா nmap -S Tன்னு கொடுத்து -P கொடுத்து 1,65,535 போர்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி வேறு ஏதாவது ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இன் பேரலல் இந்த 2222வும் இந்த 5555யும் இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து எனுமரேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு nmap -S C -S V வெர்ஷன் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு -P அப்படின்னு கொடுத்துட்டு 2222வும் 5555யும் ஃபில்டர்ட் அப்படி இருந்தாலும் 5555யும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் 10.10.10.247. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துருக்கோம். 5555 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ADB ஆண்ட்ராய்ட் டிவைஸ் பிரிட்ஜிங் நினைக்கிறேன், அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ADB கனெக்ட்னு கொடுக்கலாம், ADB ஷெல்னு கொடுத்து நம்ம சிஸ்டமை வந்து அந்த ஃபோனை வந்து நம்மளால் வந்து நம்மளோட டிவைஸ் நம்மளோட லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேருந்தோ கனெக்ட் பண்ண முடியும் USB வழியாக. ஸோ அதுக்கு நம்ம ADB யூஸ் பண்ணலாம். இதில் வந்து டீட்டெயில் ஸ்கேன் முடிஞ்சிச்சு. 2222ல் ரன் ஆகிறது SSH அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. 5555 வந்து ஃபில்டர்ட் அப்படின்னு காமிச்சிருக்கு. சர்வீஸ் அன்ரெகனைஸ் டிஸ்பைட் ரிட்டர்னிங் டேட்டா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, 2222ன்றது SSH அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ SSH அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து 10.10.10.247 SSH பண்ணோம்னா -P கொடுத்து 2222 இந்த போர்ட்டுக்கு SSH பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் பாஸ்வேர்ட் கேட்கும். நம்மளுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் உள்ள இந்த சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா இதோட பாஸ்வேர்டை எப்படியாவது கண்டுபிடிச்சி இதுக்குள்ளே SSH பண்ண முடியுமான்னு வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஃபர்தராக நம்ம டீட்டெயில் ஸ்கேன் போட்டிருக்கோம், அந்த டீட்டெயில் ஸ்கேன்லேருந்து வர ரிசல்ட்டை வச்சோம் நம்ம ஃபர்தராக இதை எனுமரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இந்த டீட்டெயில் ஸ்கேனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே டீட்டெயில் ஸ்கேன் ரன் பண்ணிவிட்டேன். ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸை வந்து காமிச்சிட்டு ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ டீட்டெயில் ஸ்கேன் முடிஞ்ச சமயத்தில் என்ன போர்ட்ஸ் ஓப்பன் அப்படின்னு காமிக்குதுன்னா 2222 5555 ஃபில்டர்ட் அப்படின்னு காமிக்குது. இது இல்லாமல் 3 போர்ட்ஸ் காமிச்சிருக்கு, 42135 42615 59777. இந்த 2 போர்ட்டில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். இந்த 3 போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் இந்த இடத்துல அந்த 3 போர்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், ஏன்னா நம்மளுக்கு 2 போர்ட்டோட போர்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ 42315 42615 42615 and 59777. ஓகேங்களா? ஸோ 59777 அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்து என்டர் கொடுப்போம். ஸோ இது ஸ்கேன் முடிட்டோம். இந்த போர்ட்டில் ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னும் நம்ம பேரலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் இருக்க ஏதாவது ஒரு போர்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு ஐ திங்க் ஸ்கேனே முடிஞ்சிச்சு. 42315ல் க்ளோஸ்டுன்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஐ திங்க் நம்மளோட பேக்கெட் ட்ராப் ஏதாவது இருக்கும். நம்ம மறுபடியும் இதை ரன் பண்ணுவோம். ஸோ ஒரே ஒரு போர்ட் மட்டும் அது ஓப்பன் காமிச்சிருக்கு. HTTP போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு. புக்கிட் JSON API HTTPD மைன்கிராஃப்ட் கேம் சர்வர் அப்படின்னு காமிச்சிருக்கு. மற்ற 2 க்ளோஸ்டுன்னு காமிச்சிருக்கு. ஐ திங்க் அது ஏதோ எரரால் அந்த மாதிரி காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டில் அது க்ளோஸ்டுன்னு தான் காமிக்குது. பட் ஆக்சுவலி அந்த போர்ட் வந்து ஓப்பன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஸ்கேன் ரன் பண்ணியிருக்கேன். பட் பேரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த போர்ட்டில் என்ன ரன் ஆகிட்டுருக்கு, HTTP தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளால் அதை அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.
ஸோ இதுக்கு நான் ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன் 10.10.10.247:59777 கொடுத்து என்ட்ரு கொடுப்போம். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபோர்பிடன் நோ டைரக்டரி லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுவோம், எத்தனை வாட்டி ஸ்கேன் பண்ணாலும் அது க்ளோஸ்டு தான் காமிக்குது. லெட் இட் பி க்ளோஸ்ட். இல்லைனா மிஷினை ஒரு வாட்டி ரீசெட் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் அது ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், டைரக்ட்லி லிஸ்டிங் வந்து டினைட்னு வரதால நம்ம கோபஸ்டரை பேரலாக ரன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கோபஸ்டர் அப்படின்னு கொடுத்து DIRனு கொடுத்து -u கொடுத்து http://10.10.10.247:59777 கொடுத்துட்டு -wன்னு கொடுத்து வேர்ட் லிஸ்ட்டை கொடுத்துரும். யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் டர்பஸ்டர் டைரக்டரி ஓகேங்களா. 2.3-small.txt கொடுத்து என்ட்ரு கொடுப்போம். ஸோ இது ஏதாவது டேரக்டரிஸை வந்து கண்டுபிடிச்சி நமக்கு தருதா அப்படின்னு பார்ப்போம். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேரக்டரி கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் வித் 301 forbidden தான் இருக்குது. /dன்னு ஒரு டேரக்டரி இருக்குது /dataன்ட்டு. ஸோ இது நமக்கு முன்னாடியே தெரியும். இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் அப்படின்றது நம்ம ஆக் த பாக்ஸோட அந்த கன்சோலில் பார்த்தாலே தெரியுது. ஸோ இங்கே இருக்க டேரக்டரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆண்ட்ராய்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தான் இந்த இடத்துல லிஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், அது டைரக்டரி லிஸ்டிங் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். பேரலாக வில் ஜஸ்ட் சே ஆண்ட்ராய்டு ஓகேங்களா கொடுத்துட்டு 59777 என்ன ரன் ஆகுதுன்னு வேணால் பார்ப்போம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபைல் மேனேஜர் ஆப் எக்ஸ்போசிங் யூசர் டேட்டான்னு போர்ட்சீக்கரோட வெப்சைட் ஒன்று லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்ப்போம் என்னன்ட்டு. த்ரூ ஓப்பன் போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வல்னரபிலிட்டியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து GitHub லிங்க்கும் ஒன்று இருக்குது. ஸோ இதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் DB லிங்க்கும் இருக்குது அண்ட் தென் அதர் லிங்க்ஸும் இருக்குது. நம்ம இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுவோம், GitHub லிங்க் ஓப்பன் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ES File Explorer is a full-featured file manager for both local and network use. With over 500 million users worldwide, ES File Explorer helps managers use Android phone and files efficiently and effectively and share files without data cost. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ES File Explorer அப்படின்றது ஃபைலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், அது ஒரு போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ரிமோட் ஆக்சஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கனெக்ஷன் ரெஃப்யூஸ் நிறைய வருது. லெட் இட் பி. நம்ம என்ன பண்ணுவோம், புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்மளோட என்மாப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 59777 ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த போர்ட் வந்து ரிமோட்லி accessible ஓகேங்களா. ஆன் திஸ் போர்ட் அண்ட் attacker can send a JSON payload to the target அண்ட் அவங்க அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். நம்ம IP அட்ரஸ் மட்டும் மாற்றினா போதும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராமீட்டர் இருக்குது my AppSum command அப்படின்ட்டு என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த GitHub பேஜ்லேயே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன டிவைஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா get device info அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல get device info கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ HTTPயில் 10.10.10.247 கமாண்டில் என்ன பண்ணுவோம், இதுக்கு பதிலாக get device info. I think அந்த கேஸையும் அப்படியே பார்த்துப்போம். get device info அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு என்டர் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ரெஸ்பான்ஸாக அனுப்பியிருக்கு. நேம் வந்து VM Virtual Platform, FTP ரூட் வந்து /SD card அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. இது ஃபர்தராக வந்து இந்த மிஷினில் இந்த ஃபோனில் என்னெல்லாம் வந்து ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு லிஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கமாண்டில் போயிட்டு இந்த இடத்துல லிஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து லிஸ்ட் பண்ணுது. ஸோ ES File Explorer அப்படின்றது என்னென்னா அது ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா JSON ரிக்வஸ்ட் அனுப்புறது மூலமாக நம்மளால் அந்த ஃபைல்ஸை வந்து ரிமோட்டாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த ES File Explorer. இமேஜ், மியூசிக், மூவிஸ்,
டாக்குமெண்ட். இதில் ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அன்ஆத்தென்டிகேட்டடாக நம்ம வந்து அங்கே இருக்க எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. அதுதான் அங்கே இருக்க வல்னரபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபைல்ஸ் எல்லா ஃபோல்டர்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து அதில் ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில் இருந்து அது வழியாக நம்மளுக்கு யூசர் ப்ரிவிலேஜ் அக்சஸை எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த மிஷினை ஏற்கனவே நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு எந்த ஃபோல்டரில் இருக்குது எந்த ஃபைலில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் இந்த இடத்துல வந்து /SD கார்டுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஒரு ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் Burp Suite ஓப்பன் பண்ணியும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்க்கணுன்னா லிஸ்ட் வீடியோஸ்ன்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது வீடியோஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பிக்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லிஸ்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். let's say list videos கொடுத்து என்டர் கொடுப்போம். ஐ திங்க் கரெக்டாக தான் கொடுத்தோம். உள்ளே எந்த வீடியோ ஃபைலும் இல்லைன்னு நினைக்கிறேன். லிஸ்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? பிக்சர்ஸ் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் எமுலேட்டட் 0 அப்படின்னா லைக் SD கார்டில் தான் ஸ்டோராக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து இந்த இடத்துலேருந்தே இப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டர்பஸ்டர் ரன் பண்ணோம் இல்லைங்களா? டர்பஸ்டர் ரன் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு காமிக்குது. அஃப்கோர்ஸ் SD கார்டு தவிர வேறு ஏதாவது அங்கே கொடுத்துருந்தோன்னா நோ ஃபைல் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ SD கார்டு அப்படின்ற ஒரு ஃபோல்டர் அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த பிக்சர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா SD கார்டில் DCIM கான்செப்ட் அந்த concept.jpg அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கறதுக்கு அப்படியே ப்ரௌசர்லேயே நம்ம கொடுத்தோம்னா கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைலாக நம்ம ஆக்சஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே இந்த மிஷின் சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரெடென்ஷியல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரெடென்ஷியலை இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து இந்த JPEG இமேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கிரெடென்ஷியலை வச்சு நம்மளால் வந்து SSH ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கிரெடென்ஷியலை வந்து நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ யூசர் நேம் வந்து கிறிஸ்டி அண்ட் பாஸ்வேர்டு வந்து KR1S capital T exclamatory mark 5H at RP3 P capital P L 0 R3 and punctuation mark exclamatory mark. இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். SSH பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? SSH பண்ணுறதுக்கு SSH கிறிஸ்டி அப்படின்ற யூசர் at 10.10.10.247 கொடுத்துட்டு -Pன்னு கொடுத்து போர்ட் நம்பரை 2222ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துருவோம். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ நம்மக்கிட்ட பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், இந்த பாஸ்வேர்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்து என்டர் கொடுப்போம். நம்ம பாஸ்வேர்டை தப்பாக டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்ட் கரெக்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கோமான்னு வந்து பார்த்துப்போம். KR1ST exclamatory mark 5H at RP3X விட்டுட்டோம். ஸோ 3X அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு இதில் பாஸ்வேர்டில் பேஸ்ட் பண்ணும். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மிஷினோட யூசர் லெவல் ஆக்சஸ் வந்து இங்கே கிடச்சிருச்சு. ஸோ யூசர் லெவல் ஆக்சஸ் எடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா /data அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நம்மளுக்கு வந்து அங்கே ஆக்சஸ் இல்லை. ஆக்சுவலாக ரூட் ஃபைல் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. root.txt ஃபைல் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஃபர்தராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த user.txt ஃபைல் ஓகே user.txt ஃபைலை நம்ம வந்து பார்க்கவே இல்லை. அந்த user.txt ஃபைலையும் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து எடுத்துடலாம். ஐ திங்க் SD கார்டுக்குள்ளேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். cd.ன்னு கொடுத்து cd/sd கார்டு கொடுத்து ls கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கேயும் user.txt ஃபைல் இருக்குது. ஒருவேளை நம்ம ப்ராப்பர் டைரக்டரி பஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியும், user.txt ஃபைலை இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஆக்சஸ் பண்ணல, ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இங்கே யூசர் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மிஷினில் நெட் ஸ்டார்ட் -ANTUPன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். நான் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட கனெக்ஷன் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55555 வந்து ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா, பட் நம்மளோட மிஷின்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இங்கே SD கார்டு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்கணும். அது கொஞ்சம் நேரம் நீங்கள் அந்த ஸ்கேனர் ரன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து லிஸ்ட் பண்ணும், SD கார்டு அப்படின்றத இங்கே லிஸ்ட் பண்ணும். எனிவேஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து 5555 ஓப்பனாக இருக்குது. ஆனால் நம்ம போர்ட் ஸ்கேன் பண்ணும்போது அந்த 5555 நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. 247 5555 ஓகேங்களா, ஏன்னா அது ஃபில்டர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி லூப் பேக் இன்டர்ஃபேஸில் ஒரு சர்வீஸ் ரன் ஆகுது அப்படின்னா அந்த லூப் பேக் இன்டர்ஃபேஸ்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதை எப்படி ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய டைப் ஆஃப் போர்ட் ஃபார்வர்டிங் இருக்குது. லோக்கல் போர்ட் ஃபார்வர்டிங், ஓகேங்களா, ரிமோட் போர்ட் ஃபார்வர்டிங், டைனமிக் போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் ஆஃப் போர்ட் ஃபார்வர்டிங் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோக்கல் போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த 5555 ரிமோட் ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ் ரூட்டடாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா SU கொடுத்து அந்த டிவைஸில் வந்து சுவிட்ச் யூஸர் பண்ண முடியும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா SSH பண்ணி அந்த மிஷினை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து SU கமாண்ட் வந்து SSH மூலமாக ஆக்சஸ் ஆகாது. இதே நம்ம அந்த மிஷினை ADB ஷெல் வழியாக எடுத்தோம்னா ஆண்ட்ராய்ட் டிவைஸ் பிரிட்ஜ்னு நினைக்கிறேன், அது வழியாக நம்ம அந்த கனெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், சுவிட்ச் யூஸர் கொடுத்து ஸ்விட்ச் பண்ண முடியும், விச் இஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5555 இந்த லூப் பேக் இன்டர்ஃபேஸ்லேருந்து அதாவது லோக்கல் இன்டர்ஃபேஸ்லேருந்து நம்மளால் வந்து ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ண முடியுதா ADB ஷெல் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம லோக்கல் போர்ட் ஃபார்வர்டிங் யூஸ் பண்ணுவோம். லோக்கல் போர்ட் ஃபார்வர்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு SSH-L கொடுத்தோம்னா லோக்கல் போர்ட் ஃபார்வர்டிங். எனக்கு இந்த மிஷினில் ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ணால் தான் எனக்கு என்னோட டிராஃபிக் வந்து இந்த போர்ட்டுக்கு அனுப்புவேன். அது இன்டர்னலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மிஷினில் இருக்க லூப் பேக் இன்டர்ஃபேஸ்க்கு அனுப்பும். ஓகேங்களா, ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மிஷினில் 5555 ஓப்பன் பண்ணிக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட்டில் ஓப்பன் பண்ண போகிறதால 127.0.0.1 ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டு ரிமோட் போர்ட் என்ன அப்படின்றத சொல்லிடணும். ரிமோட் போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5555 ஓகேங்களா. இதான் அந்த மிஷினில் நான் லூப் பேக் இன்டர்ஃபேஸில் அதாவது இன்டர்னல் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிற ஒரு சர்வீஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமா we can always say like கிறிஸ்டி தான் யூசர் நேம் கொடுத்து 10.10.10.247 ஓகேங்களா. அண்ட் போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2222 கொடுத்து என்டர் கொடுப்போம். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போது இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது நம்ம SSH மூலமாக ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லூப் பேக் இன்டர்ஃபேஸில் SSH மூலமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் லூப் பேக் இன்டர்ஃபேஸில் இந்த போர்ட்டை வந்து நான் வந்து டனல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலான்னா புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட மிஷினில் நெட்ஸ்டாட் -ANTUP அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55551 இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, நான் இப்போ என்னோட டிராஃபிக்கை 5551 அனுப்புனேன்னா அது இந்த போர்ட்டுக்கு இந்த மிஷினுக்கு SSH மூலமாக ஃபார்வர்ட் பண்ணி விட்ரும் இந்த போர்ட் 2222 வழியாக. ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ADB கனெக்ட் அப்படின்னு கொடுத்து நம்மளுடைய ஐ திங்க் நம்மளோட லூப் பேக் இன்டர்ஃபேஸே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 127.0.0.1 கொடுத்துட்டு 5551 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுப்போம். ஓகேங்களா, இது என்ன பண்ணுது 127 இங்கே கனெக்டடில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் திஸ் ஹாஸ் கனெக்டட் வித் 10.10.247 கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி கனெக்ட் பண்ணால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ADB ஷெல்னு கொடுத்து என்டர் கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஆக்சஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ADB ஷெல்னு கொடுக்கும்போது. பட் இந்த இடத்துல நம்மளால் SU கொடுத்து சுவிட்ச் யூஸர் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் சுவிட்ச் யூஸர் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது சிடின்னு கொடுத்து டேட்டா ஃபோல்டருக்குள்ளே போக முடியும். டேட்டா ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த root.txt ஃபைல் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ls-lன்னு கொடுத்தோம்னா root.txt ஃபைல் இந்த இடத்துல இருக்குது which we can access. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளால் ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.